வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्रीकृष्णमूर्ते नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षिरेर्यत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवात्मं सर्वभूमिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 44வது மந்திரத்தை சிந்திக்கலாம். கத்யதே தமசப்தேன அவித்யா பாதோ அஸ்ய விஸ்வபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி திரிபாத ஊர்தவம் உதேத் यत पुरुषकवादो अस्य येहा अभावात् पुनः ततो विश्वं व्यक्रामत् शासन अनशने अभी. இப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது எப்படி 3 பாதம் பரம்பொருளாகவும் ஒரு பாதம் ஜீவனாகவும் சொல்லப்படுகிறது. அவித்யா தான் ஜீவனாகவும் சுவித்யா தான் பரமனாகவும் சொல்லப்படுகிறது. 3 பாதம் என்ன? சுவித்யா, ஆனந்தம், துரியம். அவித்யா அஞ்ஞானம், இருட்டு, பிம்பம், மாயை. அவ்வளோதான் விஷயம். இப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டால், எது எங்கே இருக்குது? பாதோ அஸ்ய விஸ்வபூதானி தமஸ் சப்தேன, தமஸ் இருட்டுங்கிற வார்த்தையில் அவித்யாவை குறிக்கக்கூடிய அந்த பாதமானது விஸ்வபூதானி, இந்த உலகத்தையும் ஜீவராசிகளையும் குறிக்கிறது. அவித்யாங்கிறது உலகமும் ஜீவராசிகளும் அவித்யா. திரிபாதஸ்ய பாக்கி 3 பாதங்கள் அமிர்தம், சாஸ்வதமானது, நிலையானது, அழியாதது. திவி, இதனுடைய ஸ்தலம் திவி, ஸ்வர்க்கம் போல் நல்ல பேரானந்தம் நிறைந்த சிகரம். நம்ம உடம்பில் புரியறதுக்காக சொல்கிறேன். சிகரம், தலை உச்சி, சகசிராரம், பிரம்மாரந்திரம், பிரம்மத்வாரம், நிறைய வார்த்தைகள் இருக்குது. பொதுவாக யோகத்தில் சொல்கிற சகசிராரம், வேதாந்தத்தில் பிரம்மாரந்திரம்னு சொல்லுவோம், பிரம்மத்வாரம்னு பேர். புரியுதா? இப்போ அங்கே இருக்கக்கூடிய 3 சத்தாகவும் இந்த ஒரு பாதம் சித்தாகவும் சொல்லப்படுகிறது. இதில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறமா 1000 மந்திரங்களை நன்றாக அனலைஸ் பண்ணினதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ஞானம் பிறக்கும் இல்லையா? நீங்கள் படிக்கிற புத்தகத்துக்கு தானே வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு ஒரு திருக்குறள் டக்குன்னு எழுது பார்த்தீங்களா? எப்பயோ படிச்சு. ஒரு மனிதனுடைய அறிவு அவனுடைய கற்ற கல்வியை பொறுத்து உயர்வு இருக்குது.
அது மாதிரி ஒரு தாமரையினுடைய வளர்ச்சிங்கிறது அதனுடைய தண்டு இருக்குல்ல, அந்த தண்டு வந்து அந்த நீர் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தண்டு நீட்சி பெறும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், நீருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தண்டு வளரும், தாமரை மலரும், தாமரை மலர்ந்தே தீரும். அது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர் மனிதர்கள் தம் உள்ளத்தனையது. உள்ளங்கிறது இந்த இடத்துல ஞானம், அறிவு, மூளை இதெல்லாம் சொல்லலாம். அதுபோல் இந்த இந்த ஏகாகிர சிந்தனையில் அடியனுடைய 30 ஆண்டுகளுடைய தவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பிரம்மஞானம் வெளிப்பட்டிருக்கு. பிரம்மஞானம் இருந்தது, ஒன்றும் கற்றுக்கலை, இருந்ததை வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு இறைவனுடைய கருணையாக தான் நான் நினைக்கிறேன். இது வெளிப்பட்டதுனால இதை பலன் மக்களுக்கு போய் சேருது. நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை அன்றாடம் செயல்படுத்திக்கிட்டு வந்த விஷயந்தான். இப்போ அது வேதத்தோட மந்திரத்தோடு அங்கீகரிக்கப்படுறதுனால, ஓப்பன் பண்ணுறதுனால அது எல்லாருக்கும் தைரியமாக சொல்கிறேன். மந்திரம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், சொல்லலையே, 25 ஆண்டுகள் சொல்லலை. நம்மளே அங்கீகரிக்கலை, நம்ம வாக்கை எப்படி அங்கீகரிப்பாங்கன்னு அனாவசிய பேச்சு இருக்கவே இருக்காது. அந்த அறிவில் தான் இதை சொல்கிறேன். இந்த மந்திரங்களில் நேரடியாக ஒரு விஷயம் சொன்னாலும், சப்தார்த்தம் சொன்னாலும், பாவார்த்தம் சொன்னாலும், இருக்கிற வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தத்தை நான் முதல்ல சொன்னாலும், உட்பொருளாக இருக்கிற விஷயத்தையும் ஒவ்வொரு மந்திரத்திலையும் எனக்கு உதயமாகிற எண்ணங்களை அதோட புரியறதுக்காக சொல்லும்போது, இது வரைக்கும் இந்த சித்து சத்துங்கிற 2 வார்த்தையில் இந்த உலகம் ஆண் பெண்ணுங்கிற 2 தத்துவத்தில், குடும்பத்துலேயும் சரி சொசைட்டிலையும் சரி, இந்த 2 தத்துவங்கள் ஆட்சி செய்கிறது. 2 ஈக்குவல், புரியுதா? அது 2ம் தான் சத்து சித்து, அது 2ம் தான் சத்து சித்து. அதை கடவுளாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் ஈசன் சத்தாகவும் நாராயணன் சித்தாகவும் அடியேன்னு பார்க்குறேன், உறுதிப்படுத்துகிறேன், இறுதிப்படுத்துகிறேன். என்னுடைய பார்வை. யாரும் இதை தைரியமாக சொல்ல மாட்டாங்க, அடியேன்னு சொல்கிறேன். மந்திரம் ஆதாரம் இருக்குது, மந்திரத்தினுடைய தூண்டுதலால் தான் இதை சொல்கிறேன். உமாயேவ மகாவிஷ்ணுன்னு கௌஷிதகி உபநிஷத்து ஆல்ரெடி சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த உபநிஷத்தெல்லாம் அத்தியனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உள்ளுணர்வில் நம்ம பேசியிருக்கோம், அடியேன் பேசியிருக்கேன். எங்கேயோ நாராயணனுக்கும் நாராயணிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, மாயாவுக்கும் மாயோனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது மாதிரி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அப்படி தேவதைகளாக பார்க்கும்போது, தேவர்களாக பார்க்கும்போது, அட்மினாக பார்க்கும்போது சங்கர நாராயணன் தான் இந்த உலகத்தை ஆள்கிறார்கள். இதுதான் அடியனுடைய சுருக்கமான கருத்து. ஆண் பெண் தத்துவமாக போனால் அர்த்தநாரீஸ்வரராக இந்த உலகத்தை ஆள்கிறார்கள். இதுதான் மொத்த சாஸ்திரங்களுடைய சாரமாக அடியன் பார்க்குறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை இந்த கான்செப்டை எங்கெல்லாம் சத்துச்சித்து வருதோ அங்கெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இது அடியனும் ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் உள்ள மந்திரத்தில் இருக்கக்கூடிய உட்பொருளை அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து தான் இதை நான் சொல்கிறேன், வெளியிடுறேன். உறுதிப்படுத்தணுங்க. குழப்பம், இந்த தெளிவு யாரும் கொடுக்கறதில்ல. அதனால கடைசி வரைக்கும் வேதாந்தம் புரியாமலே மகானுபாவுக்கள் எல்லாம் கூட போய் சேர்ந்துடுறாங்க. இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதுவா தானே. ஆனால் அது மந்திரம் பல இடங்களில் உபநிஷத்து குழப்ப தான் செய்யும். பக்தியும் சிரத்தையும் இருந்தால், இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இந்த நுட்பம் புரியும். நீங்கள் வேணால் இப்போ அடியேன்னு சொல்கிற கருத்தை நீங்கள் மந்திரங்கள் பல இடங்களில் எல்லா இடங்களையும் 100க்கு 100 இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தையும் நடராஜருடைய தூக்கிய திருவடி ஊன்றிய திருவடிங்கிற அந்த கான்செப்டை டே 1லேருந்து அடியேன் பயன்படுத்திக்கிட்டே வரேன் உங்களுக்கு புரிதலுக்காக. அது மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அதனால் ஆண் பெண்ணு தான் உலகம், சிவம் சக்தி தான் உலகம். இல்லை 2 பேருமே ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணன்கிற அந்த தத்துவம் தான் உலகை ஆள்கிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் சித்து புத்தி தத்துவம், நாராயண தத்துவம், ஜீவராசிகள் அத்தனையும் சித்து தான்.
தோன்றுவது எல்லாம் சித்து தான். தோன்றுவது எல்லாம் சித்து தான். ந கர்த்தா ந போக்தா அப்படின்னு சொன்னால் சத்து ந கர்த்தா ந போக்தா. அச்சலம்னு சொல்லக்கூடிய பிரம்மம் அச்சலம், அருணாச்சலம், தனிகாச்சலம், அச்சலம்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம இதில் பிரம்மத்தினோட சொரூபத்தில் ஒரு வார்த்தை அசையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. சிவம் அசையாது, ஆதாரம் அதிஷ்டானம். அது ஆதாரம் அசைஞ்சால் என்ன ஆகுறது? நாடு. ஆதாரம் அசைஞ்சதுன்னா என்ன? இப்போ வீடு இருக்கே, தரை இப்படி இப்படி குலுக்குனுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் இந்த டேபிள்லாம் நகர்ந்து போகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? வேலை பண்ண முடியுமா? அதனால் ஃபிலாசபி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், விசாரம் தான் பண்ணுறோம். அதனால் விசார சுதந்திரத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் என்னை தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்குது. பக்தி யோகத்தில் இதை எப்படி அதை உருவம் கொடுத்துருக்காங்கங்கிறத பூஜை பண்ணுறதுனால இந்த அறிவு. இல்லைன்னா பூஜை நான் பண்ணலை, வெறும் வேதாந்தம் மட்டும் இருந்தால் இது யாரும் சொல்கிறது இல்லை. அதனால தான் சொல்ல மாட்றாங்க. நம்ம பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம்னு சொல்கிறோம். வேதாந்தமும் பக்தியும் யோகமும் ஞானமும் தான் வேதாந்தமும் சொல்லுது. அதுக்கு உதாரணம் ஞானத்தில் சில உபநிஷத்து, பக்திக்காக சில உபநிஷத்து, யோகத்துக்காக பார்த்தா பிரித்து வச்சுருக்காங்களா இல்லையா? யோக உபநிஷத், பக்தி உபநிஷத்து, ஞான உபநிஷத்துன்னு. அதில் ஞானத்தை தான் சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. யோகத்துக்கும் போல பக்திக்கும் அவங்க போல. அவர் என்ன சொல்ற, சங்கரர் ஜென்டில்மேன். கரெக்டாக எது தேவையோ அது உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிட்டார். அழகாக கொடுத்துட்டார். ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. வேலை கனக்கச்சிதம். பாராட்டணும். ஏன்னா அதை ரசித்தா தான் பாராட்ட முடியும். சங்கரர் பண்ண வேலை பாப்பா போட்டோம். இப்போ இந்த கருத்துலையே இனிமேல் பார்க்கணும். நீங்கள் மனனத்துக்கு வந்தவங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக வரவங்க மந்திரத்தில் என்ன இருக்கோ, நான் என்ன பேசியிருக்கேனோ அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். மனனம் சிரவணம் தாண்டிய 2000 ஆடியோ தாண்டியவர்கள், அவங்க மனனத்துக்கு போகிறவங்க இந்த தெளிவு இருக்கணும். குழப்பம் இருக்கக்கூடாது. அதனால் உறுதிப்படுத்துகிறேன். அதனால் இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் பெருமாளையே எல்லாரும் பாராட்டுவாங்க. அது காரணம் என்னென்னா, அவர் தான் இருக்கார். தோன்றது எல்லாம் அவர் தான். நிற்கிறது, நடக்கிறது, பறக்கிறது, ஊர்வன பரப்பன எல்லாம் அவர் தான். உற்பத்தி சிதி சம்ஹாரம் அவர் தான். நம்ம பரம்பொருள் சிவனையே நீங்கள் லிங்க வடிவம் கொண்டு வந்தீங்கன்னா அவரும் ஹிரண்ய கர்ப்பனாக பெருமாளாக மாறிடுவார். வடிவம் எடுத்துட்டாலே உடனே என்னது? ஹிரண்ய கர்ப்பம் தான். ஒருத்தவங்க சூக்ஷ்மமாக இருக்காங்க, ப்ளூ பிரிண்ட்டாக இருக்காங்க, அவங்க தான் சித்து, அவங்க தான் பெருமாள், அவங்க தான் மகாவிஷ்ணு, அவங்க தான் ஹிரண்ய கர்ப்பன். ஸ்தூலமாக இருக்கிறது பிரம்மா, சூக்ஷ்மம் ஸ்தூலம். இந்த ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஈசன். இந்த இது ஈசன் காரணம் சொன்னால் இந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் காரியம். இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் அப்பால் ஒன்று இருக்குது ஆதாரமாக, அதுதான் பிரம்மம். நீங்கள் தெளிவாக இருக்கணும். இங்கே நான் சிவபக்தன், நான் விஷ்ணு பக்தன், நான் முருகன் பக்தன், அந்த பேச்சுக்கெல்லாம் அதெல்லாம் விட்டுணும். அதெல்லாம் புரோமதி கீழே. புரோமதிக்கு வந்துட்டால் பிரம்மம் பியூர் கான்சியஸ், பியூர் அண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? பியூர் அண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். அங்கே நான் இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு இடிக்குதுன்னா, நீங்கள் ஞான உபாதியில் வருது அப்படின்னா குருவே உபாதியில் தான் வராங்க. குருவெல்லாம் சாஸ்திரம் வேதமெல்லாம் உபாதியில் எல்லாத்தையும் நீக்க போகிறோம். இப்போது மேலே புரோமதியில் ஒன்லி பியூர் கான்சியஸ் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் அதுக்குள்ளே கரைஞ்சி போயிடும். அதுலேருந்து தானே வெளியில் வந்திருக்கே. நீங்கள் நிலையாக இருக்கிறது தான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அலையும் அவர் தான், நிலையும் அவர் தான், நுரையும் அவர் தான். அதுதான் ஞானம். எனக்கு நிலை தான் பிடிக்கும், அலை பிடிக்காது, அலைப்பாயுதே பிடிக்காது, இன்னொன்று நுரையாக இருக்கிறது பெபிள்ஸும் பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படாது. புரியுதா? இதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன். இது ஒரு மைண்டில் வச்சுங்க எப்பயுமே. இப்போ இந்த சத்து மேலே இருக்கிறதாகவும் இந்த மந்திரத்தில் இருக்கிற சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். மந்திரத்தை அப்படியே தமிழ் பண்ணால் வேறு மாதிரி வரும். அதை சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் மேலே பிறந்திருக்காங்க, இவங்க கீழே பிறந்திருக்காங்க.
3 தத்துவத்தோடு ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஒருத்தவங்க இப்போ நாயா பேயா அலைய போகிறாங்க கீழே வந்தவங்க. யார் அந்த சித்தே? யார் அந்த சித்தே? நாம தான். இருக்கிற எல்லாரும் எல்லா உயிரும் ஜீவராசிக்கும் பெருமாள் தான். புரியுதா? உயிர் தத்துவம் அத்தனையும் பஞ்சபூதங்களும் காலமும் நேரமும். காலம்னா மொத்த ஹோல் பீரியட், நேரம்னா அதில் ஒரு பார்ட்டு. புரியுதா? இப்போ இங்கே அஷ்ய விஸ்வம் பூதானி அவித்யா. விஸ்வம் பூத்தானே, அப்போ நாம் பூத்த ஜீவராசிகள்லாம் பூத்தத்தில் தான் வருது. எல்லா ஜீவராசிகளும் பூத்தம் தான். ஆச்சா, இந்த வரக்கூடிய 10 மந்திரமும் ஜீவனை பற்றி தெளிவுபடுத்துது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸு ஊர்ஜிதப்படுத்த, நம்ம உள்ளுணர்வு ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு மந்திரம் தேடிட்டு இருந்தேன்ல, அந்த மந்திரங்கள்லாம் இப்போ கிடச்சிருக்கு. திருஷிகி பிராமணத்துலேயும் கொஞ்சம் இருக்குது, அதை விட இது இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது. அதனால தான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன், உறுதிப்படுத்துகிறேன் இறுதிப்படுத்துகிறேங்கிற. இந்த உறுதிப்படுத்துகிறேன் இறுதிப்படுத்துறதுல சந்தேகமே வேண்டாம். நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணிக்க. உங்களுக்கு நுட்பம் இருந்தால், தவம் இருந்தால், உங்களுடைய திறமையை அதில் விளையாடி பாருங்கள். விளையாடி பாருங்கள், சந்தோஷம் எனக்கு. சந்தேகம் நீங்கள் கேளுங்க, நான் அடியேன்னு சொல்கிறேன். ஆச்சா, இங்கே திரிபாதஷ்ய அமிர்தம் திவி. திவினா ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம் போல் ஆனந்தமாகவும் ஞானமாகவும் சுத்தமாகவும் மேலே இருக்கிறாங்க. அதுதான் ஆனந்தம், துரியம், சுவித்யான்னு சொல்லக்கூடிய ஞானம். அச்சா, இது யார்? சத்து. அச்சா, இது ஆனந்த சிவதலம் மேலே சகசிராரத்தில் இருக்குது. நம்ம திவிங்கிறத மேலேன்னு சொல்கிறோம், உச்சின்னு சொல்கிறோம் சகசிராரம். அடுத்தது பாதோ அஸ்ய ஏக இக அபாவாத் புனக. ஒரு பாதம் இருக்குல்ல, அது ஈகம், பூமி. அது ஆகாசம், இது பூமி. சிதாகாசம், சிதம்பரம், இது பூமி. ஒன்று ஆகாய தத்துவம், ஒன்று பூமி, பூமி தத்துவம். ஆச்சா, இப்போ நீங்கள் சித்துக்கு இருப்பிடம் பார்த்தீங்கன்னா பெருமாளோட பொருந்தும். சித்துக்கு இருப்பிடம் நாபி, அது தெரியுமா? சிவதலம் சகசிராரம், பொருந்துதா? அப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்படி புள்ளி வைக்கிறீங்களோ, எப்படி கோலம் போடுறீங்களோ. நான் புள்ளிலாம் ஏற்கனவே வச்சுட்டேன். 2000 ஆடியோவில் புள்ளி தான் வச்சோம். இப்போ தான் கனெக்ட் பண்ணிகிட்டே வரோம். கனெக்ட் பண்ணுறோமா இல்லையா? ஏற்கனவே விட்டாக பேசுனது எல்லாத்தையும் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரோம். இந்த ஃபார்முக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் தள்ளிடுவோம். நிறைய இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் பண்ணி அந்த உபாதிகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரிஜினல் மட்டும் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ புள்ளி வச்சதெல்லாம் கனெக்ட் ஆனால் ஒரு மேப் கிடைக்கும், ஒரு ஸ்கெலட்டான் கிடைக்கும். ஒரு மனிதன், ஒரு இறைவனுடைய ஸ்கெலட்ரான். நாடி மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், 3 கிடைக்கும் இப்போ மனநத்தில். அச்சே இகபா அபாவாத்து புனக தத்தோ விஸ்வம். அதை தான் விஸ்வன்னு சொல்கிறோம் கீழே. அப்போ மேலே இருக்கிறது சத்துன்னு சொன்னால், கீழே இருக்கிற அவித்யா சித்து. ஏன் சித்துன்னு சொல்கிறேன்னா, தோன்றும் நிற்கும் மறையும். ஜீவராசிகள் தோன்றும் நிற்கும் மறையும். பிரகிருதி தோன்றும் நிற்கும் மறையும். ஒரு பக்கம் மறையும், ஒரு பக்கம் தோன்றும். ஒரு சர்க்கிளில் இருக்குது. அப்போ சத்து சிகரத்தில் இருக்கிறது ஆகாய தத்துவம், சித்து பூமியில் இருக்கிறது நாபி தத்துவம். நாபியில் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, சிகரத்தில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆத்ம தியானம்னா இந்த நாபியில் இருக்கக்கூடிய சைத்தன்யம், சித்தானது, ஜீவராசிகளானது சத்தான ஈசனை சேர வேண்டும். 2 பேரும் ஒன்று தான். ஆனால் அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அனுபவம் பொய்யுங்கிறத நம்ம இப்போ உறுதிப்படுத்த போகிறோம். அனுபவம் பொய்யே, அனுபூதி தான் மையே. அனுபூதி விசாரத்தினால கிடைக்குது, அனுபவம் புலன்களால் கிடைக்குது. இந்த புலன்களில் 2 புலன்கள், 2 புலன்களை லாக் பண்ணாலே நம்மளுக்கு முக்தி. 2 புலன்களை லாக் பண்ணாலே நமக்கு ஈஸியாக முக்தி கிடைச்சிடும். இது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஒன்று வாயை மூடணும், 2வது கண்ணையும் மூடணும்.
இந்த கண்ணை மூடுன்னு சொல்கிறாங்கல்ல, சும்மா இரு சொல்லறேன்னு சொல்கிறாங்களே, அந்த உபதேசம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொல்லாமல் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கண்ணை மூடு. கண்ணை மூடுனா கண்ணை மூடிட்டு இருட்டில் இருல, பார்க்காம இரு, எதுவுமே பார்க்காத, கண் மூடி இரு, பார்த்தும் பார்க்காம இரு, கண் மூடி இரு. இது யாரும் சொல்கிறதில்ல, ஆனால் அதை தான் ஞானிகள் செஞ்சிட்ருக்காங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க, எந்த புக்கிலையெல்லாம் இருக்காது இது. இதெல்லாம் சிந்தனையில் பூத்த சின்ன சின்ன பூக்கள், அனுபூதியில் கிடைக்கிற பூக்கள். இதெல்லாம் எழுதப்படாத உபனிஷத். அவர் ஆகாஷ் தத்துவம்னா இவர் நீர் தத்துவம். அது தெரியுமா? பெருமாள் நீர் தத்துவம். நீரில் தான் ஜீவராசிகள் முதல்ல உற்பத்தி ஆகுது. இவருக்குள்ள பொருத்தம் எல்லாத்தையும் சீதா உபநிஷத்தில் சீதாவுக்கு இருக்கிறதா சொல்கிறார். சீதா மாயா தானே, மாயா மாயோன்னு எல்லாம் ஒன்றா வருது, மாயா மாயோன்னு வருது. இப்போ சித்துக்கு சொல்லக்கூடிய எல்லா லட்சணமும் சீதாவுக்கு இருக்குது. படைக்கிறது, காக்கிறது, ஒடுக்கிறது, குணம், மனம், நிறம், உபாதி, தோன்றுவது, நிற்பது, மறைவது எல்லாம் சீதா உபநிஷத்தில் அதுவும் அதே சொல்லப்படும். மந்திரங்கள்லாம் எழுதிக்கிட்டே வரேன். ரெவியூ பண்ணும்போது ஆனந்தமாக இருக்குது. நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசின்னு இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கலை. ரெவியூ பண்ணும்போது ஏன்னா நிதானமாக பண்ணுறோம்ல, ப்ரெஷர் இல்லைல்ல. இன்றைக்கி ஒரு 10 மந்திரத்தை எழுதி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு பொறுப்பு டெய்லி இருக்கும், இப்போயும் இருக்கு. ஆனால் அந்த ரெவியூ பண்ணும்போது அந்த ப்ரெஷர் இல்லை. ஏன்னா அதை இன்றைக்கி பேச போகிறதில்ல, அது அப்புறமா தானே பேச போகிறோம். அது இன்னொரு 3வது வியூவில் பார்த்துக்கலாம், 3வது ரெவியூ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதனால் ரசிக்க முடியுது, மந்திரங்களை ரசிக்க முடியுது, சுவைக்க முடியுது. அதனால் இது மிக முக்கியமான கருத்து. சத்து மேலே, சித்து கீழே, சித்து பிம்பம், அவித்யா தோன்றும் நிற்கும் மறையும், புத்தி தத்துவம், சித்து தத்துவம், உணர்வு தத்துவம், சித்தம், புத்தி, அகங்காரம், மனம், இதெல்லாம் இது ஸ்தூல உடம்பு. சித்துன்னா சித்து, மனம், புத்தி, சித்து, அகங்காரம்னு சொன்னால் உடம்பு இருக்குல்ல, 7 தாது, சித்தாபாசம், இது உபாதி. சித்துக்கு இது உபாதி, சித்தே ஒரு உபாதி தான். இப்போ நம்மளாம் உபாதியானா உபாதி தான். ஆனால் சைத்தன்யம் நம்ம சரிபாதி இருக்குது. நம்மலாம் உபாதி தான், ஏன்னா தோன்றி நிற்க மறைகிறோம், நமக்குள்ளே சைத்தன்யம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி வருதுமா. ஸோ இது ஒரு பாதம் பூமி, 3 பாதம் ஆகாயம். இந்த ஒரு பாதம் பூமி இருக்குல்ல, அதான் அபாவாத். அபாவம் எல்லாத்துலேயும் பத்தலை பத்தலை பத்தலை, காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, சாந்தி இல்லை. என்னென்ன இல்லை சொல்கிறீங்க? இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லையா? என்னது? அதிருப்தி. சரி, வித்யா வித்யா ஆனந்தம் துரியாட்சியா பாதத்திரைய அமிர்தம் பவதி. அது 3 அமிர்தம், நிலையானது, சாஸ்வதமானது. அவசிஷ்டம் எஞ்சி இருக்கிறது இருக்குல்ல, அவித்யா ஆசிரியம், எஞ்சி இருக்கிற பாதம் இருக்குல்ல, அடைக்கலாம், இருட்ட ஆசிரியம். கண்ணை மூடுங்க, அசிரிய லோகாகா. கண்ணை மூடுங்க, உள்ள சூரியன் இருக்காது. உள்ள சூரியன் இருக்கு, ஒரு சூரியன் இல்லை, கோடி சூரிய வல்லமை ஒன்று இருக்கு. அதை பார்க்குற நம்ம கண்ணி இல்லை, பார்த்தே பழக்கலை. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு போட்டு ஆகாரம் விகாரம், என்னது பாத்ரூமு, ஹோட்டலு, பாத்ரூமு, டாய்லெட்டு, ஏற்றுறது இறங்குறது, ஏற்றுறது இறங்குறது. உடனே லைட்டு சாப்பிட்ட உடனே லைட்டை ஆஃப் பண்ணி பற்றிக்கிறது, கொஞ்சம் கூட சிந்திக்கூடாது. பூனைக்குட்டி எல்லாம் யார்? எல்லாம் சித்து. நீங்களாம் நல்லவங்க. என்னாச்சுன்னா நம்மளை பற்றி தான் எழுதியிருக்கு, நம்மளை பற்றி தான். இன்னும் மோசமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த போகுது, பின்னாடி வச்சு ஓட போகுது பாரு. அப்போ வித்யா ஆனந்தம் துரியம் பாதத்திரியம் அமிர்தம் அவசிஷ்டம் வித்யாசி. இப்போ நமக்கு அபாவத்தில் ஒன்று சொல்லிடுச்சு ஒரு வார்த்தை,
கீழேன்னு சொல்லிடுச்சு. ரெண்டாவது வார்த்தை தர டிக்கெட்டு, நில டிக்கெட்டு. நில டிக்கெட் தானே தெலுங்குல. எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? ஒரு சினிமா போட்டிருக்கான், அது டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ பார்த்தாலும். என்ன தர டிக்கெட்டு யார்? நம்ம இருக்கிற வசிக்கிற இடம். அதில் வர இவ்வளோ இது அவ்வளோ அது திமிராக போகிறோம். கொழுப்பு அதிகமாக இருந்து நெஞ்சை நிமிர்த்தி நேர்கொண்ட பார்வையெல்லாம் எங்கே? ஃபீல்டில் ஒன்றும் இல்லை, சும்மா ரோட்டில். அண்ணாமலை மேலே ஏறி நின்று பார்த்தா எல்லாம் எறும்பு மாதிரி தெரியுறீங்க. மேலே நிற்கிறவனுக்கு கீழேருந்து பார்த்தா எறும்பு மாதிரி தெரிகிறான். உனக்கு அவ்வளோ இது கொழுப்பு. 7 தாதில் 6 தாது கொழுப்பாக இருக்கு. என்ன பண்ணுறது? அமிர்தம் பத்தியா? அதனால் 3வது கீழே சித்து, அபாவம், இருட்டு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கை. ஆத்மாராம் ஷாத் நாராயணஸ்ய கீதிருஷ உண்மேஷ நிமேஷோ தயோ சூரப்பம் கதமிதி. நீங்கள் ஆத்மாராம்னு சொல்லக்கூடிய இப்போ ஆனால் நாராயண மகாவிஷ்ணு அதெல்லாம் எடுத்தாச்சு. ஆத்மாராம், ஆத்மா தான் இப்போ ராம். புரியுதில்ல? ஆத்மாவுக்கு வந்தாச்சு, மெய்ப்பொருளுக்கு வந்து தான் ஆகணும் கடைசியில். ஆத்மாராம் சொல்கிறீங்களே, நாராயணன் சொல்கிறீங்களே, அவர் கண் மூடுறதும் கண் திறக்கிறதுல தான் இந்த மாயா உற்பத்தி ஆகுது ஒடுங்குதுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்டால் அங்கே தான் சொல்கிறாரு. நிமிஷம் அப்படின்னா கண்ணை மூடுறது, அப்படி கண்ணை சிமிட்டுறோம்ல, அதான் நிமிஷம். இந்த செகண்டை தான். ஆனால் நம்ம அது 60 செகண்டை நிமிஷமாக மாற்றி வச்சுருக்கோம். அந்த கணக்கு போகாதீங்க. ஆனால் இதுலேருந்து ஆரம்பித்தாங்க, காலத்து இதுலேருந்து ஆரம்பித்தாங்க. கண்ணை மூடுனா நீ அகப்பார்வை பார்க்குற, ஆத்மாவை பார்க்குற, அதுதான் கண்ணை மூடிடுன்னு சொல்கிறது. கண்ணை மூடிட்டு ஜகத்தை எப்படி பார்க்குறதுன்னா, ஜகத்தை பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். ஜகத்தை நீ பார்த்து மட்டும் என்ன ஆக போகுது? ஜகத்தை பார்த்தா அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், எல்லாமே வேணும்ப. அந்த சூப்பர் ஸ்டோரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீ எப்போ வாங்குறது? இதெல்லாம் நம்ம வேலைக்கு போய் 4 10 ஆயிலே முடிஞ்சு போயிடும், இதெல்லாம் வாங்க முடியாது பாருங்க. அப்படி என்ன ஒரு செலவு இவ்வளோ இது இருக்கா? இதை பார்க்குறது, அதை பார்க்குறது. நீங்கள் இல்லை, நீங்களாம் நல்ல அறிவாளிகள், வேதாந்திகள், ஞானிகள். இந்த கண்ணை மூடுறது கண்ணை திறக்கிறதுல ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்குங்க. எல்லாம் ஆழ்ந்து சித்தா நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. என்னன்னு கேட்டால், ஆத்மாராம்னு சொல்லக்கூடிய நாராயணனுடைய கண்ணை மூடுறதும் திறக்கிறத வச்சு தானே, அது எப்படி, அது எந்த வகையில் திறக்கிறாரு, எந்த வகையில் மூடுறாரு அப்படின்னு பார்த்தா, குரு வதத்தி, குரு சொல்கிறார், பராதிருஷ்டி உண்மேஷோ, கண்ணை திறந்தா பராதிருஷ்டி வெளியில் பார்க்குறது. கண்ணை திறந்தா வெளியில் பார்க்குற கண்ணை திறந்தா பார்த்தீங்கன்னா அது பராதிருஷ்டி, வெளிப்பார்வை. பிரத்யேக் திருஷ்டி நிமிஷ உண்மேஷன்னு 2 வார்த்தை. நிமிஷங்கிறது கண்ணை மூடுறது, இமைக்கிறது. உண்மேஷம்னா திறக்கிறது. கண்ணை திறந்தா ஜகத்து இருக்குது. நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னோம். அதாவது நீ மனுஷன் கண்ணை திறந்ததான் நீ அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னு எதுவுமே நிச்சயம் இல்லை. ரொம்ப அதிசயத்துலேயும் அதிசயமாக அந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். எப்படின்னா, நீங்கள் கண்ணை திறந்தா தான் நீங்கள், கண்ணை திறக்கலைன்னா நீ எங்கே இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு பெரிய இதுவே ஒரு மேஜிக்காக இருக்கா இல்லையா? கண்ணை திறந்தாதான் நீ மனுஷன், நீ அங்கே, நீ அவர், நீ இவர், நாடு லபகுதாசு எல்லாம். கண்ணை மூணுனா நீ யாருமே இல்லை. அப்படி எங்கே இருக்கிறேங்கிறதும் ஆச்சரியம். எத்தனை ஆச்சரியம்! அப்போ உண்மேஷங்கிறது கண்ணை திறக்கிறது, வெளிப்பார்வை, உலகத்தை பார்க்குறது. நிமிஷங்கிறது கண்ணை மூடுவது, உள்ளே பார்க்குறது. உள்ளே பார்க்குறதுனா ஆத்மாவை பார்க்குறது. அப்போ ரிஷிகள் எல்லாம், யோகிகள் எல்லாம், சித்தர்கள் எல்லாம், குருமார்கள் எல்லாம், சாதனையாளர்கள் எல்லாம் உலகத்தை வெல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் புறத்தை பார்க்குறதில்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, அகத்தை பார்க்குறாங்க. ஏன்? சூரிய கோடி சமப்பிரபை உள்ளே இருக்குது.
அதோடு நீ அதை தொடர்பு கொண்டு எது கேட்டாலும் அது கொடுக்கும். ஒரு பாயிண்டில் நீ கேட்குறதெல்லாம் இருக்குது. அதை தான் பராவைராக்கியத்துக்கு முன்னாடி ஆனந்த அனுபூதிக்கு ஆனந்த அனுபூதி, அப்புறம் சித்திகள், எப்போ நிஷ்டைக்கு அப்புறம். இதெல்லாம் இந்த பாவகர்மா எரியணும். சஞ்சித கர்மா, சஞ்சித பாபகர்மா, சஞ்சித வாசநாசயம், சஞ்சித பாபநாசம் கர்மா, சஞ்சித கர்மா, சஞ்சித பாபம், சஞ்சித வாசனா, இது மூணும் ஒரு பாயிண்டில் தர்மமேகத்தில் எரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனந்த அனுபூதி. அது எரிக்கலைன்னா அது தடையாக இருக்கும், இருட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அது எல்லாமே தியானத்தில் இருக்குது. இப்போ அதை எரிச்சிட்டு நீங்கள் மேலே சிகரத்தை நோக்கி ஆழமாக ஒரே ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே பேசாமல் இருக்கிறீங்க. ஒரு ஃபார்முலா. கண்ணை மூடி பேசாமல் இருக்கீங்க, ரெண்டாவது ஃபார்முலா. அதுதான் கண்ணை மூடி இருன்னு இந்த வாக்கியத்தை எழுதுங்க. கண்ணை மூடி இரு எழுதுங்க. கண்மூடி இரு, ஒரே வார்த்தை, கண்மூடி இரு. பல சூக்ஷ்மத்துக்கு இது காரணமாக இருக்கும். பல சூக்ஷ்மத்தை அறிய, பல வெற்றிகளை குவிக்க. கண்ணை மூடிடுன்னா அகத்தை பாருன்னு அர்த்தம். தூங்குன்னு இல்லை, கண்ணை மூடிடுன்னு சொல்லிட்டாங்க ஜி. நான் ஏற்கனவே 8 மணி நேரம் தூங்குவேன். அப்படி இல்லை, தியானம் சொல்லிட்டு உட்காந்து தூங்காது, அதுக்கு நீ படுத்தே தூங்கலாம். ஆடியோ போட்டு கேட்டு ஒரு 15 நிமிஷத்தில் தூங்கிடுமா? அந்த ஆடியோ நான் கேட்டேன் ஜி ஃபுல்லாகவே. உங்களுக்கு தெரியாது. அந்த ஆடியோ கேட்டேன். அந்த ஆடியோ நான் திருப்பிலாம் கேட்க மாட்டேன் ஜி. ஒரு வாட்டி நான் தூங்கிட்டேன்னா அடுத்த வாட்டி அந்த இது தூங்க முடிச்சு. இந்த சைக்காலஜி இருக்க பைத்தியம், பல பைத்தியம் இருக்குது நமக்கு. பல விதமான பைத்தியம், வெரைட்டி ரைஸ் மாதிரி வெரைட்டி பைத்தியம். பராக்திருஷ்டியா ஸ்வரூப சிந்தன், ஆத்ம சிந்தனம், இதுதாங்க ஆத்ம தியானங்கிறது. அகங்கிரக உபாசனா சொன்னோம் இல்லையா, இருக்கிறது மேலான நம்பர் 1 இடத்துல இருக்குது. அந்த நம்பர் 1 நான் ஏற்கனவே உபதேசம் பண்ணிவிட்டேன், அகங்கிரகம்னு. அதுக்கு இன்னொரு வார்த்தை ஆத்ம தியானம். அதுதான் இங்கே அந்தர்திருஷ்யா ஸ்வரூப சிந்த. அப்புறம் இன்னொன்று, இது உன்மேஷத்தினால கண்ணை திறப்புறதா உன்மேஷம். யாவத்து உன்மேஷ காலம் தாவத்து நிமிஷ காலம். சரி, கண்ணை திறந்தா ஜகத்தை சிந்திக்க போகிற, அவ்வளோதான் பயன். இப்போ மித்தை சிந்திக்கிறியா, சத்தை சிந்திக்கிறியா? எதை சிந்திக்கணும்? நம்ம எல்லாரும் மித்தை தான் சிந்திச்சுட்ருக்கோம் காலையிலேருந்து. கண்ணை திறந்ததுலேருந்து அதுதான் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுறதுன்னு நான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேனா இல்லையா? கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஓடுறான். எங்கடா ஓடுறான்னு கேட்டால், எங்கேயோ ஓடுறான், உனக்கு என்ன போய் அப்புறமா வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஓடுறான். எங்கே ஓடுறான்? சாவரத்துக்கு ஓடுறான். வேகமாக ஓடுறவன்லாம் சாவரத்துக்கு ஓடுறான். நிற்காமல் ஓடுறவன், தண்ணி குடிக்காமல் ஓடுறவன், சாப்பிடாமல் ஓடுறவன், குழந்தைங்களை கவனிக்காமல் ஓடுறவன். ஸ்கூல் ஜோனில் கூட வேகமாக, அது என்ன சவுண்டை வச்சுக்கிட்டு அந்த வண்டியெல்லாம் ஏன் தடை பண்ண மாட்டுறாங்கன்னு தெரில. அந்த வண்டியெல்லாம் எப்படி வெளியில் விடுறாங்கன்னு தெரியும். வண்டியை விட்டுறது, அப்புறம் ரோட்டில் வீலிங் பண்ணுறான் அப்படிங்கிறது என்ன? இதான் சுதந்திரமா? போடும், நேரம் வேஸ்ட்டாக போயிடும். இல்லை போய் அதுதான் கண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. பிரத்யக் திருஷ்யா உள்முகத்தினால ஆத்ம சிந்தனம், ஸ்வஸ்வரூப சிந்தனமேவ நிமேஷேனா கண்ணை மூடுறது. அச்சா, கண்ணை திறக்குனா சம்சார சிந்தனை. என்னாச்சு? நிமேஷனா என்னது? கண்ணை மூடுறது, அகச்சிந்தனை. உன்மேஷம் புறச்சிந்தனை. இது நல்லா ஞாபகம் வச்சு. சரி, இப்போ ஸ்வஸ்வரூப சிந்த ஏவ உன்மேஷக யாவது உன்மேஷ காலம், எது வரைக்கும் நீ கண்ணை திறக்கிறியோ அதே காலம் கண்ணை மூடுறதுக்கும் நடக்குது, தானாக நடக்குது. 8 மணி நேரம் நீ கண்ணை திறந்துருக்க, 8 மணி நேரம் தூங்குற. நான் 16 மணி நேரம் கண்ணை திறந்துருக்கேன்னா அது தவறு.
அப்போ என்ன பண்ணணும்னா அந்த தூக்கத்தை விட்டுட்டு பாக்கி இருக்கிறத சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் சொல்லுது போல். சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரி காலத்தை நீ செலவு பண்ணுங்குது. கண்ணை திறந்துருக்கிற நேரம் அளவுக்கு கண்ணை மூடி இருக்கணும்னு சொல்லுது. நீங்கள் ஈக்குவலாக பொதுவாக கேஷுவலாக நீங்கள் 8 மணி நேரம் தூங்குங்க, அதை விட்டுருங்க. பாக்கி 8 மணி நேரம் வேலை, பாக்கி 8 மணி நேரம் தியானம், யோகம், வேத விசாரம், ஏகாந்தம், அப்படி கூட எடுத்துக்கலாம். அதான் யாவது உன்மேஷ காலம் கண் திறந்திருக்க வேண்டுமோ அப்படியே மூடுவதும் ஆகிறது. அவித்யாயாக ஸ்திதி உன்மேஷ காலே, கண்ணை திறந்தா அவித்யா காலம். அவித்யா கண்ணை திறந்தா அவித்யா எதை சிந்திக்க போகிற? கண்ணை திறந்தா அவ்வளோதான். கேந்து எல்லா வேலையும் ரெகுலர் வேலையை லைட்டை போடணும், துணி துவைக்கணும், பாத்திரம் துளக்கணும், சாப்பாடு செய்யணும், காய்கறி வெட்டணும். அவன் அதே மாதிரி பேக்கை தூக்கிட்டு அவன் சாப்பாடு மூட்டையை கட்டிக்கிட்டு போகணும். எவ்வளோ நாள் வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலம் போகலாம், அத்தியாவசியம் 8 மணி நேரம் போகலாம், தவறு இல்லை. 8 மணி நேரம் போக சொல்லுது, போகாமல் இருக்க சொல்லலை, சோம்பேறியாக இருக்க சொல்லலை. ஆனால் நீ என்ன பண்ணுற? 16 மணி நேரம் 24 மணி நேரம் கூட உனக்கு பத்தலை. ஸ்திதி உன்மேஷ காலே நிமிஷ காலே மூடினால் தஸ்யா பிரளயோபவதி. கண்ணை திறந்தா உதயம் சம்சாரம், கண்ணை மூடுனா சம்சாரம் பிரளயம், பயமாயிடுது. அதாவது புறச்சிந்தனை போயிடுது. அதனால் கண்ணை மூடுறது ஈஸி. இந்த ஜகத்தை நம்ம கட் பண்ணணும்னா 2 விஷயம். ஒன்று ஏகாந்தம், 2வது கண்ணை மூடுறது. ஏகாந்தம் போனால் யார்ட்டையும் பேச மாட்டோம். ஏகாந்தமாக இருக்கேன் ஆனால் ஃபோனில் பேசிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. ஃபோனே தொடக்கூடாது. ஃபோனில் ஒன்லி சிரவணம் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? இப்போ கண்ணை திறந்தா சம்சாரம், கண்ணை மூடினா ஆத்ம சிந்தனம் பிரம்மம். கண்ணை திறந்தா சம்சாரம் ஜகத்தே, கண்ணை மூடினா பிரம்மம் ஆத்மா. அதனால் கண்மூடியர்னு சொன்னாங்க. ஞானிகள் கண்மூடி வாழ்கிறார்கள், ஜகத்தை பார்ப்பதில்லை. இதுதான் சாரம். ஞானிகள் நீங்கள் இந்த பிரம்ம ஞானத்தை தான் ஞானம்னு சொல்கிறோம். பாக்கி விஷயத்துலாம் நாலேஜு அதுக்கு இது நிறைய வார்த்தை இருக்குது, அதெல்லாம் போட்டோம். நீங்கள் ஒரு லௌகீகத்தில் ஜெயிக்கிறதா இருந்தால் கூட கண்ணை மூடி அகத்தை பார்த்தா தான் லௌகீகத்தில் ஜெயிக்க முடியும். ஆத்ம சிந்தனம் இல்லாமல் நீங்கள் சாதிக்க முடியாது. யதா உன்மேஷ ஜாயத்தே ததா சிரந்தனானி. எப்போது கண் திறந்தவுடன் உலகமும் வாசனையும் விழிப்பும், நீண்ட கால வாசனைகள், சூக்ஷ்ம வாசனை. கண்ணை திறந்த உடனே யார் உன்னை எழுப்புறா? இந்த மாயையினுடைய வேலையே தான். யார் மாயை? பிராணன் தான் மாயை வச்சு தான் எழுப்புறாரு. சித்த மாயையை விட்டு அவன் தூக்கத்தை கெடு, அவன் சித்தத்தை ஒரு உழுக்கு, கண்ணை திறந்து விடு. கண்ணை முன்னா அவன் நிம்மதியாக இருப்பான், அவனை மூடவே விடக்கூடாது. கண்ணை திறந்து விடு அப்படின்னு திறந்து விட்டுடுது. அப்படியே நம்ம தூக்கம் கலையிறது நமக்கே தெரியும். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வெளியில் வந்து அப்படியே வந்து இப்படி வந்து கண்ணுக்கு வழியாக வந்து டக்குன்னு கண்ணு திறக்கும். சினிமாலாம் வில்லன் அப்படியே மயங்கி கிடப்பான் அடிபட்ட மாதிரி. சரி நம்பி போனால் டக்குன்னு கண்ணை திறப்பான்ல, அது மாதிரி நம்ம தூங்கின்னு இருக்கிற சித்தானது கண் விழித்தது. கண் விழித்தோடனே வாசனா வந்தால் கர்மா வந்தால் சுகதுக்கம், பாவ புண்ணியம், பிறப்பு இறப்பு, நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு, திவி பூலோகம், சத்து சித்து, எல்லாம் இதெல்லாம் அவித்யா. நம்மளை கொண்டாந்து இருட்டில் போட்டு வச்சுருக்கு. அப்போ தண்டனை தானே இது. இது யாருக்கு தெரியும்? ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி வந்து உக்காந்தா தெரியும். நாளைக்கெலாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு 2-3 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த பயணத்தை தொடர்வோம். சனைகி உப்பரமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுறோம். சிகரத்தில் அப்படி தான் ஏற முடியும். நீங்கள் சிகரம் ஏறி இருந்தால் தானே அதை பற்றி தெரிய போகுது.
இல்லைன்னா அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏறவே முடியாது. அது தரையில் தான் நீ இருக்கணும். யதா உன்மேஷ ஜாயத்தே யதா உன்மேஷோ கண்ணு திறக்குதோ, கண்ணு திறக்கிறது பிறக்குதோ, தத்தா சிரந்தன சூக்ஷ்ம வாசனா பலாத் வாசனைகள் பலத்தோட மீண்டும் அவித்யாயா உதயம் பவதி அஞ்ஞானத்தில் உதயமாகிறது. யதா பூர்வம் அவித்யா காரியாணி ஜாயந்தே காரிய காரணம் உபாதி பேதா ஜீவ ஈஸ்வர பேதம். எப்படி எப்படி பூர்வ அவித்யா காரியாணி எப்படி செயல்பாடுகள் பிறக்கின்றனன்னு கேட்டால் காரண காரிய பிம்பங்களால் செயல்பாடுகள் பிறக்கிறது. இந்த காரண காரிய பிம்பத்தினால தான் ஜீவ ஈஸ்வர பேதம் ஏற்படுகிறது. இந்த இடையில இருட்டு வந்ததுனால இதை ஃபுல்லாகவே அவித்யான்னு சொல்லியாச்சு. ஃபுல்லாகவே இதை இந்த 4வது பாதத்தை, அதாவது முதல் பாதம் 2, 3, 4 தான் மேலே, முதல் பாதம் கீழே, ஏகபாதம்னு பேர் வச்சுங்க. ஏகபாதநாதர்னு ஒருத்தர் இருக்கார், சிவபரம்பொருள், திருவற்றியூர் கோயிலில் இருக்குது ஏகபாதர் மாதிரி அவர் பரம்பொருளாக இருக்கார். இங்கே ஏகபாதம் அவித்யாவும் பிம்பமாகவும் சித்தாவும் இருக்குது. அது காரிய காரணி உபாதினால தான் காரியம் காரணம் ரெண்டும் உபாதி. பிரம்மாவும் விஷ்ணுவும் காரணம் காரியம். காரியம் சொல்லும்போது பிரம்மாவும் விஷ்ணு காரியம், காரணம் வந்து ஈசன். காரண காரியத்துக்கு அப்பால் தான் பிரம்மம். இந்த காரணம் காரியம் எப்போன்னா கண்ணு திறந்தா. அதனால் கண்மூடி இரு எழுதினீங்களா? கண்மூடி இருன்னா தூங்கு இல்லை, விழிப்போட உள்ளே பார். உள்ளே அந்த பரம்பொருள் இவ்வளோ நாள் இப்படி சிந்திக்கலைல்ல, உள்ளே போகணுங்கிற அறிவே இல்லையே. நிறைய பேருக்கு உள்ளே போகிறதே பிடிக்காது, தெருவில் நிற்கிறது தான் பிடிக்கும். அது கடைசி வரைக்கும் தெருவில் தான் நிற்கும். ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. அது வெளியில் இன்பத்தை தேடுது, வெளியில் கிடைக்காது இன்பம். உள்ளே தான் இன்பம் இருக்குது. நீ பொருள் பார்க்குற, பொருளில் இன்பம் இருக்கா, உனக்கு இன்பம் இருக்கா? பொருளில் இன்பம் இருக்கா, உனக்கு ஏற்படுதா, பொருளில் ஏற்படுதா இன்பம்? லட்டு சாப்பிட்ற, லட்டுக்கு இனிக்குதா, உனக்கு இனிக்குதா? ஈஸியான அறிமுகம். அப்போ ஜகத்து நம்மளை ஏமாத்துது, நம்மளை பனிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை கண்ணை மூடி ஏமாற்றணும். ஜகத்தை கண்ணை மூடி ஏமாற்றணும். புரியுதா? அகச்சிந்தனை இருந்துன்னா நம்மளுக்கு மாயை ஜகத்து வேலையெல்லாம் செய்யாது. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை போன டைமே எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த படிக்கிற காலத்தில் ஸ்ட்ரகிள் பண்ண சொன்னல, அந்த காலம் தான் என் நினைவில் இருக்குது. கடந்த 30 ஆண்டுகள் செகண்ட்ஸில் போயிடுச்சு. என்ன காரணம் தெரியுமா? அகமுகம், அந்தர் யாத்ரா, இன்ட்ரோவெர்ட். சும்மாவே இருப்பேன், பேசாமல் இருன்னு சொல்லுவாங்களே, அப்படி பேசாமல் இருப்போம். தப்புன்னு சொன்னவங்களாம் இப்போ சரின்னு சொல்கிறான். கொஞ்சம் சம்பாதிக்கிற வயசில் இங்கே வந்து உட்காந்துருக்கான் கோயிலில் பொழுதன்னைக்கும் அப்படின்னு சொன்னவனா போய் சேர்ந்துட்டான். ஒரு பக்கம் போகிறப்ப சொல்லிட்டு போனான், நீ எடுத்த முடிவு கரெக்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஊரையும் பேரையும் சொல்லக்கூடாது. யதா பூர்வம் அவித்யா காரிய காரணி ஜாயந்தே, காரண காரியம் பிறக்கிறது. அப்படி பிறக்கிறதுனால எதனால் காரிய காரணம்? இந்த கண்ணை திறந்ததுனால, உண்மேஷத்தினால, அப்புறம் முன்னாடி இருந்த வாசனானால, எல்லாம் கண்ணை திறக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையாக வருது. காரிய காரண உபாதி பேதத்தினால ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவன் வேறு நான் வேறு அப்படின்னு பேதம் அப்படி திருஷ்யத்தை தென்படுகிறது. காரிய உபாதி ரய ஜீவக, காரியங்கிறது ஜீவன். இப்போ சொல்லியாச்சா, காரியம் பிரம்மாவும் விஷ்ணுவும் காரியம் ஈசன். அதான் காரணேஸ்வரர்னு சொன்னேன். சைதாப்பேட்டில் காரணேஸ்வரர் கோயில். அது வேதாந்தம் க்ளீனாக சொல்லியிருக்கேன். அது கால ஓட்டங்களை மறைவிக்கிருவி மறைச்சி, ஆனால் அந்த ஈசனை மறைக்க முடியல. பாவம், ஈசனை மறைக்க முடியாது. அவரே மறைஞ்சு தான் இருக்கார். அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவர் பேசாமல் அதிஷ்டானமாக அமைதியாக எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அம்பாலே அடிக்கடி தேடின்னு இருக்காங்க. கண்ணை முன்னா கண்ணையே திறக்காது. அது கரெக்டாக தான் இருந்திருக்கு, கண்ணை மூடி இருந்திருக்கு.
புரியுதில்ல, நான் பார்க்க மாட்டேன் ஜெகத்தை அப்படின்னு இருந்திருக்காரு. அதுதாங்க இந்த உலகத்துக்கு ஆதாரம், அதிஷ்டானம். தபத்தில் தாங்க இந்த உலகம் நிற்குது. தவம் இல்லாமல் உலகத்தில் ஒரு குடும்பம் கூட நிற்காது, ஒரு தொழில் நிற்காது. தபத்தில் தான் நடக்குது. உலகம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுது. இன்றைக்கி யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், என்ன வேணாலும் பளிச்சுன்னு இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எல்லாம் மாறிடும், எல்லாம் திருஷ்யம். ஸோ கண்மூடி இரு அரிய பொக்கிஷமான மகா வாக்கியமாக அடியேன்னு பார்க்குறேன். புரியுதா? கண்மூடி இரு. நிமிஷம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். நிமேஷ், நிமேஷா, நிமேஷா, நிமிஷ, சா இல்லை ச. நம்ம நிமிஷம்னு சொல்கிறோம். நிமிஷம்னா நேரத்தைன்னு குறிக்கும் அப்படின்னு. இப்போ காரண காரியத்தினால பேதம் இருப்பதா? காரிய உபாதியில் காரிய உபாதி ஜீவக, காரண உபாதி ஈஸ்வரன். அது சொல்லிடுச்சு. மந்திரமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் சொன்னது அதுக்கெல்லாம் இந்த மந்திரம் ஆதாரமாக வருது. ஈஸ்வரஸ்ய மகாமாயா, ஈஸ்வரனுடைய மாயதான். தது ஆஞாவசவர்த்தனே. இந்த மாயா செய்துன்னு மாயாவுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர். மாயானால சில பேருக்கு பிடிக்காது. மாயாங்கிறது தோன்றும் நிற்கும் மறையும். அது அக்கிரமம் பண்ணுறவனை அயோக்கியத்தனம் பண்ணுறவனுக்கு பனிஷ் பண்ணுது. அது அவனுக்கு மாயாஜாலத்தை பண்ணி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஏதோ பண்ணி மயக்கி அவனை கொண்டு போய் லாக் பண்ணிடும். யார்? அயோக்கிய பேலை, அஞ்ஞானிகளை, அறிவில்லாதவனை, பாவிகளை. இப்போ நல்லவனாக இருப்பான், இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? அவங்ககிட்டே இருக்குது. அவனே அவனுடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அவருக்கே தெரியும், அவர் மறக்க முடியாது. அவங்களுக்கு தான் மாயா. நல்லவர்களுக்கு மாயா இல்லை. நல்லவர்கள் என்ன தெரியுமா செய்து? சிகரத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. ஆவரணத்தை நீக்கிறதே அம்பாள் தான். அம்பாளுக்கு அம்பாளுங்கிற தத்துவமும் இருக்கு, காமினி காஞ்சனாங்கிற பேரும் இருக்கு. புரியுதா? இங்கே மாயா செயல்படுது, ஈஸ்வரஸ்ய மாயாவாக செயல்படுது. ஈஸ்வர சங்கல்பத்தை தான் செயல்படுத்துது, சொந்த கருத்து இல்லை. செய்கிறேங்க, வீட்டுக்காரை கேட்டு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கேட்குறாங்களோ இல்லையோ, வெளியில் சொல்லிட்டு வந்துடுவாங்க, கேட்டு செய்கிறேன், கேட்டுட்டு வாங்குகிறேன் சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள்கிட்ட பணம், என்கிட்ட பணம் எங்கள் அப்பா பணம் நாங்கள் வச்சுருக்கோம், பீரோவில் வச்சுருக்கேன், சாவி என்கிட்ட இருக்குது, நான் இதுக்கு அவர்கிட்ட கேட்கணும் அப்படி சொல்லாமல் ஒரு வார்த்தை கேட்டோன்னா அதில் நல்லது கிட்ட சொல்லுவாங்க. நீ ஒரு ஆசையில் வாங்குவேன், அவர் கொஞ்சம் அறிவோடு யோசனை பண்ணிவிட்டு சரி வாங்கிக்க தான் சொல்ல போகிறாரு. நீங்கள் சொல்லதை மறுக்க முடியுமா? மறுத்தா இந்த பீரோ இத்தனை பீரோ இருக்குமா வீட்டில்? எல்லார் வீட்டோலையும் பீரோ நிரம்பி இருக்குதா இல்லையா? நிரம்பி வலியுதா இல்லையா? இல்லைன்னா சாவி என்கிட்ட கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன். என் பார்வைப்பட்டாலே எல்லா பீரோவும் என் காலி. இன்னும் தயவுசெய்து அழைச்சிட்டு போயிடாது. எல்லா பீரோவும் நாளைக்கு எல்லாம் சரிஞ்சு விடும். காரண உபாதி ஈஸ்வரக ஈஸ்வரஸ்ய மகாமாயா தஜ ஆஞ்சாவச வர்த்தினி. ஈஸ்வரனுடைய கட்டளையை தான் இந்த மாயா செயல்படுத்துகிறாள். இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். மாயான்னு சும்மா குறை சொல்லக்கூடாது. சத் சங்கல்ப அனுசாரிணி. போதுமா? ஈஸ்வர சங்கல்பத்தை தான் அவள் ஃபாலோ பண்ணுறாள். புரியுதா? முன்னாடியே சொல்லியிருக்கேன், சுவாமி சங்கல்பம் பண்ணால் நாமெல்லாம் சேர்ந்து அதுக்கு சொல்லி ஒரு விழா நடத்தணும், சுவாமி ஒரு பிரம்மோற்சவம் நடத்தணும் சங்கல்பம் பண்ணுறாங்கன்னா ஜீவராசிகளாக என்ன பண்ணுறான்? ஒருத்தன் எண்ணெய் கொடுக்குறான், நெய் கொடுக்குறான், பூ கொடுக்குறான், ஆயில் கொடுக்குறான், இன்னொன்னா கொடுக்க கற்பூரம் கொடுக்குறான். இன்றைக்கி ஒரு கிலோ ஆர்டர் வந்துச்சா? தத் சங்கல்ப அனுசாரிணி. மாயா யாருன்னு தெரிஞ்சுங்க. மாயாவை மற்றவங்க பார்வை வேற, நம்ம வேதாந்திகள் பார்வை மாயை அம்பாள். சித்து தான், நாமெல்லாம் சித்து தான். அம்பாளுடைய
ஈஸ்வர சங்கல்பத்தை அம்பாள் நிறைவேற்றுறா, அம்பாள் விருப்பத்தை நாமெல்லாம் நிறைவேற்றுறோம். இதான் நடக்குது. அம்பாள் தான் தன்னை பிரிச்சுக்கிறாள். அம்பாள் தான் மாயை தான் தன்னை பலவாக காமிக்கிறாள். ஈஸ்வரன் ஒருத்தன் தான், அம்பாள் தான் தன்னை பலவாக காமிக்கிறா. பல இல்லை, ஒரு குவாலிட்டி தான், ஒரு நெட்வொர்க்கு தான். மாதுளை முத்துக்கள், மாதுளம்பழம் இருக்குல்ல, ஒரு வடிவம் மாதுளை அப்படின்னு, மாது உளம் தமிழில் அதுக்கு காரண பேர் ஏதாவது இருக்கும். அதுக்குள்ளே இத்தனை முத்துக்கள் இருக்குது. இந்த முத்து சிகப்பாக இருக்கும், இந்த முத்து கருப்பாக இருக்கும், இது பச்சையாக இருக்கும், இது ப்ளூ கலரில் இருக்குன்னு இல்லை. அப்புறம் இது இனிக்கும், இது புளிக்கும், இது கசக்கும், அது இல்லை. எல்லாம் ஒரே ரசம், ஏக ரசமாக இருக்கா இல்லையா? தத் சங்கல்ப அனுசாரிணி விவிதா அனந்த மகாமாயா. விவிதா அவன் தான் பலவிதமாக நமக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியும்? நம்மளாம் வெவ்வேறுன்னு தெரியுதா? நம்மளாம் வெவ்வேறுன்னு நினைக்கிறோம். நம்மளுடைய மனம்தான் வெவ்வேறு, சித்தம்தான் வெவ்வேறு. ஏன்னா இந்த மனம் கூட அது ஒரு எம்டி கண்டெய்னர் தான். அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அதான் சித்தம். புரியுதா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே சித்து இருக்குது, அதனால் சித்தம்னு வச்சாங்க. சித்தத்துக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் மெமரி பண்ணுறீங்களோ, பதிவுகள் எப்படி பண்ணுவீங்க? பார்க்குறது கேட்குறதெல்லாம் போட்டோ பிடிச்சி வச்சுக்கோ. அது ஒரு பைத்தியம். கண்ணு நீங்கள் பார்க்காதன்னு சொன்ன விட பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. காது நீ கேட்காம நேராக போ அப்படின்னா விட காதில் 2 விஷயம் வரும். அது வாங்கி உள்ளே போட்டு அதை போட்டு சிந்திச்சிட்டே கிடக்குது. அதை கண்டினியூ பண்ணுறது வர வரைக்கும், போயிட்டு வர வரைக்கும். அந்த சண்டையை கண்டினியூ பண்ணாங்களா, அந்த சண்டை வச்சு காதுக்கு போச்சா, போயிட்டு இவங்க கடைக்கு போயிட்டு வந்தாங்களா, வந்து அந்த சண்டை கண்டினியூ ஆகுதா, இவங்க வந்து கண்டினியூ இமேஜின் பண்ணிவிடுவாங்க என்ன நடந்திருக்குன்னு, கண்டுபிடிச்சிடுவாங்க. விவிதா அனந்த மகாமாயா சக்தி பீடம் சுசேவிதா நன்றாக சேவை செய்பவள், தொண்டு செய்பவள். அனந்த மகா மாயாஜாலம் கிரியேட் பண்ண மாயாஜாலம்லாம் பண்ணுவாள். கயிறை பாம்பாக்குவா, 18 பிஏ 13 பிஏ காட்டுவான். அவசரத்தில் ஏறி போ, எங்கேயாவது வேறு ரூட்டில் போய் தொலை. இன்டர்வியூக்காக போகிற, இந்த ரூட்டில் போ, ரைட்டில் போ. லெஃப்டில் இன்டர்வியூ நடக்குதுன்னா ரைட்டில் போக வண்டி, இறங்கவும் முடியாது. போட்டால் யூடர்ன் போட்டு வரதுக்குலாம் அரை மணி நேரம் போயிடும். என்ன அவசரம்? அது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் மென்டல் ப்ராப்ளம். நீங்கள் நிறைய பேரை செக் பண்ணிங்கன்னா, எல்லா கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கிறேன். மனுஷால போய் கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏதாவது சொல்லிவிடுவான். கம்ப்யூட்டரில் போட்டால் இது பைத்தியம்னு நீங்கள் 100 பேருக்கு காமிச்சிங்கன்னா 97 பேருக்கு பைத்தியம்னு ரிசல்ட் வரும். ஏன்னா அப்படி இருக்கு. எல்லாம் பொய்யறிவில் கற்பனை பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா சும்மா இருக்கிறது இல்லை. மகாமாயா ஜாலம் ஜனனம் உற்பத்தி. மகாமாயா ஜால உற்பத்தி. இந்திரான்னு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இந்திரன்னா இந்திரன் தலைவன். பரமேஸ்வரன் கூட இந்திரன் சொல்லுவாங்க. இந்திரா போட்டா பெண்ணு. இந்திரா அப்படின்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். இந்திரான்னு பேர் வைக்கிறாங்கன்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். புரிஞ்சுங்க. இதெல்லாம் இந்திராவாக இருந்து மகாவிஷ்ணுடைய லக்ஷ்மியாக இருந்து, ஏன்னா மகாநாராயண உபநிஷத்தில் கிரீடா சரீரம் ரூபிணி, அவருக்கு உடம்பாக இருந்து, ஸ்தூல உடம்பாக இருந்து, சூக்ஷ்ம உடம்பாக இருந்து, நாராயணன்கிற சித்துக்கே இந்த அம்பாள் மனமாகவும் சரீரமாகவும் இருக்கிறாள். யார் இல்லை? இந்திராங்கிற லக்ஷ்மி இருக்கிறாள். மாயா பேர் மாயா அல்லது பிரகிருதி. ரூபிணி கிரீடா சரீர ரூபிணி பிரம்மாதீனாம் அகோச்சரா. பிரம்மா முதலிய தேவர்களுக்கும் தென்படாதவள்.
சூக்ஷ்மமாக இருப்பவள். ஏதா மகாமாயாம் தரந்தியேவ ஏ விஷ்ணுமேவ பஜந்தி. யார் விஷ்ணுவை பஜிக்கிறாங்களோ, பூஜிக்கிறாங்களோ, பின்தொடர்கிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ, அவங்க இந்த மகாமாயா கிட்டேருந்து தப்பிக்கலாம். மகாவிஷ்ணுவை யார் வழிபடுறீங்களோ அவங்க மாயையிலேருந்து தப்பிக்கலாம். ந அந்நிய தரந்தி, மற்றவர்கள் ந தரந்தி கதாச்சன விவித உபாயரோப்பி. எத்தனை உபாயம் நீ பண்ணாலும் அதை தான் பகவத்கீதையில் மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ எல்லாம் திட்டம் போட்டு பிளான் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. எல்லாம் உண்மையாக சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். எல்லாம் திட்டம் போட்டு ப்ரீ பிளான்டாக தான் நடக்குது. புரியுதா? மம மாயா துரத்தையா, என்னுடைய மாயிலிருந்து தப்பிக்க முடியாது. என்னுடைய திருவடியை பார்த்து பின்னாடி வாம், வெளியே பார்க்காத, கண்ணு மூடியிரு, நிமிஷம். இனிமேல் நிமிஷம் சொல்லும் போதெல்லாம் கண்மூடியிருன்னு அர்த்தம். மகா வாக்கியம், அற்புதமான வாக்கியம், நிறைய சூட்சுமங்களை சொல்லுது. எப்படி வாயை மூடுன்னு சொன்னாங்களே, அவர் வாயை மூடுன்னு சொல்லற சும்மா இருன்னு டீசெண்டாக சொல்ல முருகப்பெருமான். எனக்கு அப்படி சொல்ல, வாயை மூடு, உற்சவம்லாம் நல்லா நடக்கணும்னா வாயை மூடுன்னு தான் எனக்கு சொன்னார். எனக்கு அப்படி தான் வாக்கு வந்தது. வாயை மூடுனா என்ன அர்த்தம்? கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்கணும். வீட்டில் அது மாதிரி வாயை மூடிந்தா, பெண்கள் வாயை மூடணும், ஆண்கள் கண்ணை மூடணும். என்ன பொருத்தமாக வருதே? ஆண்கள் கண்ணை மூடணும், பெண்கள் வாயை மூடணும். கண்ணை மூண எதையும் கண்டுக்கூடாதுன்னு அர்த்தம், வாயை மூண எதுவும் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். மௌனமாக சாந்தி, சாந்தி, சாந்தின்னு 3 சாந்தி. சாந்தி நிரந்தரம் பாயிண்ட்டை தொட்டுட்டீங்க நீங்கள், போக. சொல்லிக் கொடுத்த வாத்தியார் பேரை காப்பாற்றிட்டீங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லுவா ஒரு படத்தில், பழைய படத்தில் பாக்கியராஜ். பரவாயில்ல, வாத்தியார் பேரை காப்பாற்றிட்டேன், தேங்க்யூ அப்படி சொல்லணும். கடவுளே. நானிய தரந்தி கதாச்சன விவித உபாயரோப்பி. நீ எத்தனை உபாதியெல்லாம் பண்ணி, எத்தனை மாயாஜாலம்லாம் பண்ணி, நான் கண்ணை மூடிக்க பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், இந்த 3 குரங்கு வேலையெல்லாம் இருக்குல்ல, அந்த குரங்கு வேலை நீ பண்ணாலும், இப்படி பண்ணாலும், இப்படி நீ தட்டி தெளித்தாலும், நீ டீயை டீயை இங்கேருந்து கடைக்கு போய் டீயை வாங்கி விரலை விட்டு எல்லோரும் வேலையும் தவிக்கிறான். ஆனால் டீயை விட்டா அது வடையை வாங்கி கிள்ளி இந்த பக்கம். இதெல்லாம் மாயாயிலேருந்து இவர் மாயாயிலேருந்து தப்பிக்க முடியாது. மம மாயா துரத்தியா. நான் முருகனுக்காக இந்த காமெடியே சொல்லியிருக்காரு போல மகாவிஷ்ணு. இப்போ இதெல்லாம் மந்திரத்தில் இருக்கே, நான் தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லலை. என்ன இது வரைக்கும் இருக்கட்டும். 49 எதுனா ஆரம்பித்தோம்? 44. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வேல் முருகனுக்கு.